அண்மை செய்தி. பிரதமர் மோடியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதி, இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகாகவே தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பிரதமர் மோடி இடையிலான சந்திப்பு அவ்வப்போது நடைபெற்று வருகிறது. ஆனால் இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு 1.5 மணி நேரம் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. இதுல முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுவது என்ன? விரிவான விவரம். ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து இந்திய எல்லையொட்டிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது. அதில் இதுவரை 13 பேர் கொல்லப்பட்ட நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர். இந்த நிலையில் இன்றைய தினமும் பாகிஸ்தான் ராணுவம் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அடுத்ததாக மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். பிரதமரினுடைய அதிகாரப்பூர்வ இல்லமான நம்பர் 7 லோக் கல்யாண் மார்க்கில் இந்த ஆலோசனையானது நடைபெற்று இருக்கிறது. சுமார் 1.5 மணி நேரம் நடந்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் அடுத்ததாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், குறிப்பாக பாகிஸ்தான் அந்த தாக்குதலில் இருந்து அப்பாவி மக்களை காப்பாற்றுவது, மேலும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு என்ன மாதிரியான பதிலடியை கொடுப்பது உள்ளிட்டவை குறித்து இந்த ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அடுத்த கட்டமாக, அதாவது ஆபரேஷன் சிந்துரை போன்று மேலும் ஒரு தாக்குதல் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் மீது இருக்கும் என்று நேற்று ஒரு தகவல் வெளியாகின நிலையில் அது போன்ற நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. முதல் கட்டமாக தற்பொழுது நடத்தி வரக்கூடிய இந்த பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய அத்துமீறிய தாக்குதலுக்கு எவ்வாறு பதிலடி கொடுப்பது என்பது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியுடன் அஜித் தோவல் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்.